அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாவது குர்ஆனில் மஸ்ஜிதுல் ஹராம் ஹராம் அப்படின்னு வருது. ஹராமா ஹரமா? நம்ம இதில் ஹராம்னா தடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சில ஹசரத்மார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு சரியாக புரியலை. அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். மஸ்ஜிதுல் ஹராம் என்று அழைப்பதா அல்லது மஸ்ஜிதுல் ஹரம் என்று அழைப்பதா? ஏனென்றால் ஹராம் என்றால் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தடுக்கப்பட்ட பள்ளி என்று அர்த்தமாகிறது. இது எப்படி விளங்கிக் கொள்வதுன்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2499. மக்காவில் உள்ள கஅபத்துல்லா எனும் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் திருக்குரானில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று தான் அழைக்கின்றான். இதற்கு ஏராளமான வசனங்கள் சான்றாக உள்ளன. உதாரணத்திற்கு சிலவை சொல்கிறோம். 17ஆம் அத்தியாயத்தின் 1ஆம் வசனம், 5ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் வசனம். அதே போல் சூரா பக்கராவில் மட்டும் பாருங்கள், 144, 144ஆம் வசனம், 149, 150, 191, 195, 217 ஆகிய இத்தனை வசனங்களில் இன்னும் மற்ற அத்தியாயங்களும் கூட மஸ்ஜிதுல் ஹராம் என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா மஸ்ஜிதுல் ஹராம் என்றுதான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு இப்னு மாஜாவினுடைய 1406ஆம் இலக்கத்தில் உள்ள ஒரு செய்தி ஆதாரமாக இருக்குது பாருங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி அஃதலு மின் அல்ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். அதாவது மற்ற பள்ளிவாசல்களை தொழுவதை விட என்னுடைய இந்த பள்ளிவாசல், அதாவது மதீனாவில் உள்ள மஸ்ஜித் நபவி எனும் அந்த பள்ளிவாசலில் தொழக்கூடிய ஒரு தொழுகை 1000 மடங்கு சிறந்ததாக இருக்கிறது மஸ்ஜிதுல் ஹராமை தவிர, மக்காவில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் ஹராமை தவிர என்று தான் நபி ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கனாக்கா சொல்கிறாங்க. அப்போது மஸ்ஜிதுல் ஹராம் என்ற வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அவர்களும் பயன்படுத்துகிறாங்க. அப்போது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்வது தான் ஏற்புடையதாக சரியானதாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஹரம் என்ற வார்த்தையும் கூட அரபி வார்த்தை தான். அதுவும் கூட அல்லாஹ் திருக்குரானில் பயன்படுத்துகிறான். இதற்கு ஆதாரமாக திருக்குரானில் உள்ள 29ஆம் அத்தியாயத்து 67ஆம் வசனம் பாருங்கள். அவலம் இரவு அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் சூரா கசஸ் 28ஆம் அத்தியாயத்தின் 57ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் எந்த கருத்தில் பயன்படுத்துகிறான் அப்படின்னாக்கா, மக்காவில் உள்ள புனித எல்லையை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹரம்னு சொல்கிறான். அப்போ ஹரம் ஆகட்டும் ஹராம் ஆகட்டும் ரெண்டுமே அரபி சொற்கள் தான். ரெண்டுக்குமே அர்த்தங்கள் ஒரே அர்த்தங்கள் தான். ஆனால் 2 அர்த்தங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று நீங்களே குறிப்பிட்டீங்க, அதாவது தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டவை அப்படிங்கிற அந்த அர்த்தம் ஹராம். இந்த அர்த்தத்தை கொண்டு மஸ்ஜிதுல் ஹராமை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், மற்ற இடங்கள் எல்லாம் பூமியில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் சிலவைகள் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவிலுக்குள்ள அந்த இடத்துல நமக்கு தடை செய்யப்பட்டதாக ஹராமாக இருக்கிறது. உதாரணமாக புற்பூண்டுகளை கிள்ளி வீசுவது, அதே போல் வேட்டை பிராணிகளை கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி நம்ம வேட்டையாடக்கூடாது. இது ஹராமாக இருக்குது எங்கே? மஸ்ஜிதுல் ஹராமில். அப்போது மற்ற இடங்கள்லாம் ஹராமாக இல்லாமல் ஹலாலாக இருக்கக்கூடியவைகள்லாம் மஸ்ஜிதுல் ஹராமில் மட்டும் ஹராமாகுது இல்லை, அந்த அடிப்படையில் தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. சரி, 2வது ஒரு அர்த்தமும் கூட உண்டு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, புனிதமானது, புனிதமானவை இப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமும் கூட உண்டு. இதற்கு ஆதாரமாக திருக்குரானில் 2ஆம் அத்தியாயத்தின் 194, 217, அதே போல் 5ஆம் அத்தியாயம் 97, 97ஆம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புனிதமானது என்ற அர்த்தத்தில் கூட இந்த ஹராம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அஷ்ஷஹருல் ஹராம், அது 2ஆம் அத்தியாயம் 194. புனித மாதங்கள்ட்டு எல்லாம் சொல்லும் பொழுது ஹராம் என்ற வார்த்தையை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் பயன்படுத்தினா, இங்கே புனிதம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. எனவே இது நம்ம விளங்கிக்கலாம் இல்லையா? இது நம்ம சொல்லி விளக்க வேண்டியது கிடையாது. புனிதமான ஒரு இடமா பள்ளிவாசலாக இருக்கிறனால அது புனித பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று தடுக்கப்பட்டது அப்படின்னா அது எந்த அடிப்படையில் நம்ம சொல்லியாச்சு. புனிதம் அப்படிங்கிறது புனித பள்ளிவாசல் என்பதற்கு சொல்லப்படுது. அப்போ 2 அர்த்தமுமே உள்ளவைகள் தான் இருக்குது. மக்கள் அதிகமாக மஸ்ஜிதுல் ஹராம் என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் சில சமயம் மருவி மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சரியான உச்சரிப்பு மஸ்ஜித் அப்படின்னு வரும்பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்வது தான் சரியாக இருக்கிறது. அதே போல் கூடுதலாக என்ன ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. இது மக்கள் பயன்பாட்டில் உள்ள ஒன்று. அதே போல் ஹரமைன்பாங்க. ஹரமைன் அப்படின்னா மக்காவில் உள்ள அந்த புனித பள்ளிவாசலும் மதீனாவில் உள்ள அந்த புனித பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, ரெண்டுக்குமே சேர்த்து ஹரமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மக்கள் அந்த
பழக்கத்தில் வந்துட்டு சொல்லக்கூடியவைகளாக இருக்குது. ஆனால் அல்லாவுடைய ரசூலும் வந்துட்டு மக்காவில் உள்ள அந்த பள்ளிவாசலை குறிப்பதற்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்ற வார்த்தையை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க.